he is praying. he is praying. அவன் வணங்குகிறான். he is praying. அவன் வணங்குகிறான். இதை நீங்க சொல்லலாம். இது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஷஹ நமதி. வெரி குட். அது வந்து இங்க பாருங்களேன். ஆமா மாலத்தி ஷஹ சொல்லுமா சஹ சொல்லுமா? சரியா? அது வந்து இது பாருங்க ச சஹ இது மாதிரி சொல்லுங்க. சரியா? சஹ ச ச சரஸ்வதியில சொல்றோம் இல்லையா? சரஸ்வதி சரஸ்வதி சஹ. ஓகேவா? சஹ நமதி. வெரி குட். சஹ நமதி இஸ் த ரைட் ஆன்சர். சஹ நமதி அப்படின்னா he is praying. வெரி குட். 10 out of 10 மா. வெரி குட். இப்ப சாந்தினிமா ரெடியா? இப்ப வந்து உங்களுக்கான சென்டென்ஸ் என்னது? they two are praying. they two are praying. அவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். சாந்தினிமா சார் என்ன சொன்னீங்க சார்? they two are praying. அவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். சா நமதி. அவள் வணங்குகிறாள்னு கேட்கல நானு. அவர்கள் இருவரும். நீங்க த்விவச்சனத்துல பார்க்கணும். நான் சொல்லாம சுவாமி. இல்ல ஒரு நிமிஷம். சாந்தினிமா அதான் கரெக்ட் கரெக்ட். சாந்தினிமா யுவாம் வருமா சார்? யுவாம்னா யூ டூன்னு தானே வரும். தே டூ தானே நான் கேட்டது. அவர்கள் இருவர். எனக்கு தெரியல சார். நீங்க எழுதிட்டு இருப்பீங்களே இந்த பாடம் எடுத்தமே. சஹ தௌ தே சா தே தாஹா எடுத்தமே. ஆமா சார். ஆமா. அப்ப நீங்க தான் சொல்லணும். they two are praying. அவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். சுவாமி தேவா தௌவா? சுவாமி தௌ தானே சுவாமி? ஆவாம் வருமா சார்? ஆவாம்னா V2 னு வரும். V2 னு வரும். they 2 னு வரும். நீங்க பாருங்க கரெக்ட்டா பாருங்க. கிட்ட வேற வந்துட்டீங்க சாந்தினிமா. யுவாம்னு சொல்லி U2 சொல்லிட்டீங்க. ஆவாம்னு சொல்லி V2 சொல்லிட்டீங்க. V2 U2 விட்டுட்டு they 2 க்கு போங்க பார்க்கலாம். அதே மாதிரி மீனிங்ல எழுதி வச்சிருப்பீங்களே நோட்ல. சரி நான் சொல்றேன். ஸ்ரீனிவாசன் சுவாமி நீங்க இப்ப சொல்லலாம். அதான் சுவாமி. அவர்கள் வணங்குகிறார்கள்னா அவர்கள் இருவரும். அவர்கள் இருவரும். அதான் தௌ நமதஹ. வெரி குட். தௌ நமதஹ. சாந்தினிமா இந்த வேர்ட் எங்கயாவது கேட்ட மாதிரி இல்லையா உங்களுக்கு? தௌ அப்படின்ற வேர்ட் கேட்கலையா? நான் தௌன்னு சொல்றேன். தௌ. சாந்தினிமா தௌ. தௌ அப்படின்ற வார்த்தை நீங்க கேட்கலையா? கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இருக்கு. இப்ப பார்த்த மாதிரியும் இருக்கும் பாருங்க. ஒரே நிமிஷம் இருக்கும். இப்போ நான் திருப்பி இந்த இடத்துல வரேன். இப்ப இதை நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சஹா தௌ தே இவா 3 பேரும் ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி வந்து பிரதம புருஷாக்குள்ள போவா. சா தே தாஹா இவாளும் அந்த ஃபேமிலிக்குள்ளதான் போவா. தத்து தே தானி இவாளும் அதுக்குள்ளதான் போவா. இதை நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆமா சார் பார்த்தோம் சார். இதுல தௌன்னு இருக்கா இல்லையா? ஆமா சார். இல்ல தௌவுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? அவர்கள் இருவர். அவர்கள் இருவர்னா இங்கிலீஷ்ல என்ன? தேவா தே டூவா? கரெக்டா தே டூ. அப்ப தே டூ அப்படின்னா நான் இப்ப சொன்னேன் தே டூ ஆர் பிரேயிங். அப்ப ஸ்ரீனிவாசன் சுவாமி கரெக்டா என்ன முடிச்சிட்ட? ஆமா இதோ இங்க தௌ இருக்கு, அங்க நமதஹா இருக்கு. தௌ நமதஹா அவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். தே டூ ஆர் பிரேயிங். புரியுறதா? புரியுது சார். சரி இப்ப திருப்பி 3வது கேள்வி உங்களுக்கு தான் வரும். சரியா? அதே விட முடியாது. கத்துக்கிறேன் சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷான் ஒன்னு சேர்த்துனீங்களே ஆருக்கு. இதுல வந்து தவ் மட்டும் போட்டா போதுமா சார்? ஆமா தவ் மட்டும் போட்டா போதும். ஏன் இங்க நம்ம வந்து ச அப்படின்றத போட வேண்டாம் அப்படின்னா இங்க 2 இண்டிவிஜுவல தனித்தனியாலாம் சொல்லல. அங்க ராமஹா கிருஷ்ணஹான்னு தனித்தனியா இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் இவன் 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னோம். ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. தவ் அப்படின்னா தே டூ. பர்டிகுலர் தே டூன்னு போது
தே டூ ஆர் பிரேயிங். இங்க வந்து தே டூ ஆர் அண்ட் பிரேயிங்னு வருதா? அண்ட் வருதா? இங்க இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல வருதா? இல்ல. அதே மாதிரி தான் தமிழ் சம்ஸ்கிருதத்தையும் வருது. சரியா? ஓகே. வெரி குட். சரி சாந்திமா, 3வது கொஸ்டினுக்கு ரெடியா? சொல்லுங்க சார். நமந்தி. நமந்தி அப்படின்னா பிரேயிங். சரியா? நான் என்ன சொல்றேன், தே ஆல் ஆர் பிரேயிங் அப்படின்னு நான் சொல்றேன். தே ஆல் ஆர் பிரேயிங், அவர்கள் வணங்குகிறார்கள். இப்ப இதை நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல மாத்தினா போதும். ஆல்ரெடி உங்களுக்கு நமந்தின்னு ஒண்ணு வேற தெரியாது, இங்கேயே கீழே இருக்கு. ஒரே ஒரு வேர்டு நீங்க கூட வந்து ஆட் பண்ணணும், ஒரே ஒரு ப்ரொனவுன். தாஹா தௌ நமதி. புரியலமா? தா தௌ நமதி. தவுன்னு வராதே. தவு தான் போன வாட்டி போட்டோமே. தவு நமதான்னு போட்டாச்சே. எப்படி சார் வரும்? அப்போ நீங்க வந்து அந்த சஹ தவுக்கு அப்புறமா ஒன்னும் ஒரு லெட்டர் ஒண்ணு நம்ம பார்த்தோமே, ஒரு வேர்டு அங்க பார்த்தோமே, சஹா தவு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருந்தது. மாமி எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாம். ஆமா, அதுவா? தத்து. ஐ தத்துன்றதுக்கு எங்கேயோ தத்து இருக்கு கடைசி மாமி. தானின்னு. தத்து கடைசி. சஹா இருந்தது, தவ் இருந்தது. சஹாக்கும் தவுக்கும் அடுத்ததா ஒண்ணு இருந்தது, அது என்னது? சுவாமி நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம் சுவாமி, மாமி எழுதிக்கல. ஆமா, எழுதுக்கு எனக்கு இது புரியவே இல்ல சார். எனக்கு அதான் சார். புரியல. இல்ல நீங்க எனக்கு தெரியவே நீங்க நான் சொல்றதை கேளுங்களேன். நீங்க இப்போ சஹான்னு எந்திரத்துல எழுதிருக்கீங்கோ, அதை எனக்கு வந்து அப்படியே அந்த கேமரா ஆன் பண்ணி காமிங்க பார்க்கலாம். சஹான்னு எழுதின இடத்தை காமிங்கோ. சார் சார் எழுதிருக்கேன் சார். சரி, நான் இப்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. நீங்க பயப்படுற மாதிரி இது ரொம்ப பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுட்டு சி நமதி, நமதஹா, நமந்தி, இந்த 3 தாத்து ரூபங்களும் தேர்ட் பர்சனை சொல்றதுக்கு உதவும். சரியா? நமதி தேர்ட் பர்சன். நமதஹ. ஆமா, நமதி, நமதஹா, நமந்தி, இந்த 3 வார்த்தைகளும், இந்த 3 தாத்து ரூபங்களும், வினை சொற்களும், நிகழ்கால வினை சொற்களும் தேர்ட் பர்சன், 3வது மனிதர்களை சொல்றதுக்கு உதவும். சரியா? சரி, ஓகே சார். இப்போ 3வது மனிதர்னா யாரு? நான் 3வது மனிதனா? நீங்க 3வது மனிதனா? அவன் 3வது மனிதனா? யார் இதுல? இப்போ நான், நீ, அவன்னு சொல்லும் போது யார 3வது மனிதன் நம்ம சொல்லுவோம்? அவன. அவன் தானே. அது வரைக்கும் கிளியர் இல்லையா? அது கிளியர். சரி, அவன் அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஏதாவது வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன வார்த்தை இருக்கு? அவன், ஹி. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? இங்க நான் எழுதுறேன். அது பிரதம note. புருஷகவா? என்னமா? பிரதம புருஷகவா? அச்சோ இல்ல. இத முதல்ல நான் இங்க எழுதுறேன். என்ன சின்ன ஒரு இதுன்னா, அத கரெக்டா அதை நோட் பண்ணாதனால தான் அந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சஹா இந்த வேர்டு முதல்ல எழுதி. சஹா, சஹனா என்னது? அவன். 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 அவன் மட்டும்தான் வருமா, இல்ல வேற ஏதாவது மீனிங் வருமா? ஏகவச்சனம் சுவாமி, அது அவன் தான். கரெக்ட். சஹான்றது ஏகவச்சனம். சஹான்றதுக்கு அவன் அப்படின்ற அந்த ஒரு மீனிங் மட்டும் தான் வரும். அது வரும். அது அது வருமா? வந்து வருமா? தத்தாகாது சுவாமி. இல்ல வராது, அவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான். தத்தா அது வரும். அது வரும். அது வந்து தத்து. இல்ல ரெஸ்பெக்டட் அவர்கள். தத்து தேட்டானி அது. வெயிட். அவன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அயம் அமரஹா அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தோம் தெரியுமா? ஆமா ஆமா. ஆமா. அந்த அயம் அமரஹா, அயம் அச்சலஹா அப்படின்ற இடத்துல மலை. அயம் அது அது அப்படின்னு மலை. இப்ப நீங்க பேசக்கூடாது, கவனிக்கணும். இத பாருங்க. இல்ல அது கரெக்ட் தானாங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல அது அப்புறம் பார்க்கலாம். அதோட மீனிங் நமக்கு ப்ராப்ளம் இல்ல. ஓகே. நல்லா பாருங்க. அயம் அமரஹா அப்படின்ற இடத்துல அயம் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொனவுனுக்கு, அந்த வேர்டுக்கு நம்ம என்ன மீனிங் பார்த்தோம்? இவன், இவர், இது 3 பார்த்தோமா இல்லையா? ஆமா சார். ஆமா. இது ஞாபகம் இருக்கா? இது நம்ம பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? ஆமா சார். சரி, அப்போ அயம் அமரஹா அப்படின்னும் போது நம்ம என்ன மீனிங் பார்த்தோம்? இவன் அமரன். ஓகேவா? ஆமா சார். சரி,
அயம் அச்சலாகா, இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? இது மலை. இது மலை. சரியா? சரி. அதுக்கப்புறமா அயம் விஷ்ணுஹு, இவர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இவர் இவர் விஷ்ணு. இவர், இவர் விஷ்ணு. விஷ்ணு. பார்த்தோமா இல்லையா? இது 3 பார்த்தோமா இல்லையா? ஆமா சார். ஞாபகம் இருக்கா? சரி. ஆமா. அதே மாதிரி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அயம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எப்படி 3 மீனிங் வந்ததோ அதே மாதிரி இந்த சஹா அப்படின்ற வார்த்தைக்கு 3 மீனிங் உண்டு. என்னென்ன உண்டு? அவன், அவர், அது. அவன், அவர், அவர், அது. அது. புரியுறதா? ஓகேவா? ஓகே சார். சரி. யாருக்கு புரியல? இல்ல சுவாமி கன்ஃபியூசிங்கா இருக்கு சொல்லுங்க அப்படின்னா சொல்றேன். திருப்பி நான் சொல்றேன். சஹாக்கு 3 மீனிங். அவன் அவர் அதுவா? அவன், அப்ப தத்துவம் அதுதானே சுவாமி? அதாவது இது எப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம். சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பொருள்கள், விலங்குகள், பறவைகள், இது எல்லாத்துக்குமே அது எந்த ஜெண்டர் அப்படின்றத அது விலங்குன்றதுனாலயோ ஒரு பறவைன்றதுனாலயோ ஒரு பூச்சின்றதுனாலயோ நிர்ணயிக்கப்படுறது இல்ல. சப்தத்தை வச்சுட்டு தான் நிர்ணயம் பண்றா. பதம், வேர்டை வச்சுதான் நிர்ணயம் பண்றா. இது பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆமா 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 சார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது இந்த பிளாக் போர்டு எடுத்துக்கோங்களேன். கிருஷ்ண பழக்கம்னு இதுக்கு பேரு. கிருஷ்ண பழக்கம். இது இம்ல முடியுது. ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமா. இப்ப இம்ல முடியறதுனால இது எந்த ஜெண்டருக்குள்ள கொண்டு வர முடியும்? நியூட்ரல் ஜெண்டர். நியூட்ரல் ஜெண்டருக்கு சம்ஸ்கிருதத்துல நபும்சகலிங்கம். கரெக்டா? நபும்சகலிங்கா. ஓகேவா? சரியா? சரி. ஒரு யானை இருக்கு. யானைக்கு கஜஹான்னு பேரு. என்ன பேரு? கஜகா. அதை எந்த ஜெண்டர்ல கொண்டு வருது? பும்லிங்கா. மேஸ்குலின் ஜெண்டர்ல கொண்டு வருது. கரெக்டா இல்லையா? சரி. அந்த இடத்துல வந்து ஒரு டியூப்லைட் ஒண்ணு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த டியூப்லைட்டுக்கு தண்ட தீபகான்னு பேரு. என்ன பேரு? தண்ட தீபகா. தண்ட தீபகான்னு என்னது? விளக்கு. அதுவும் அது விசர்க்கம் வர்றதுனால தண்டு விளக்குன்னு பேரு. தண்ட தீபகா அப்படின்னா டியூப்லைட். சரி. அந்த தண்ட தீபகா பிலாங்ஸ் டு விச் ஜெண்டர்? புல்லிங்க. மேஸ்குலின் ஜெண்டர். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தண்ட தீபகா அப்படின்ற அந்த டியூப்லைட் ஆனது எனக்கு பக்கத்திலேயே இருந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன்? அயம் தண்ட தீபகா, அயம் தண்ட தீபகா, இது டியூப்லைட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஆமா. ஆனா டியூப்லைட் இருக்கு, அது ஃபார் அவே ஃப்ரம் மீ, ரொம்ப தூரம் தள்ளி இருக்குன்னா அப்ப நான் யூஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? சஹா. என்னது? சஹா. சஹா தண்ட தீபகா. சஹா தண்ட தீபகான்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது. அங்கே அதேதான். அது டியூப்லைட். ஓகே. இது இங்கேனாக்கா உங்களுக்கு அத முதல்ல சொன்னீங்க அது வரும். தட் இஸ் அயம், அயம். ஐ அம். ஓகே ஓகே ஓகே. அப்போ தூரக்கண்டு. ஒரு பொருளோ ஒரு விலங்கோ ஒரு பறவையோ ஒரு மனுஷனோ எதுவா இருந்தாலும் அருகாமையில இருக்கும்போது நான் அயம் அப்படின்ற அந்த சப்தத்தை யூஸ் பண்ண முடியும். ஒரு பொருளோ ஒரு விலங்கோ ஒரு பறவையோ ஒரு ஜட பொருளோ எதுவா வேணாலும் இருக்கட்டும், தூரத்துல இருக்கும்போது நான் அயம் யூஸ் பண்ண முடியாது. சஹா, சா, இதைதான் என்னால யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் இப்ப இந்த சஹா அப்படின்னா சஹா ராமஹா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சஹா விருக்ஷஹா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சஹா தண்ட தீபகா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சஹா ராமஹான்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ராமர் அங்க இருக்கிறார். ராமன். அவன் ராமன். அவன் அவர் ராமர். அவர் ராமர். அவர் ராமர். ஓகேவா? ஒரு பெரிய ராமர்னுடைய ஸ்டாச்சு அங்க இருக்கு, அயோத்தியால இருக்கு. சரியா? நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் அயோத்தியால இருக்கிறது கிருஷ்ணர் தான் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவேன்? சஹ ராமஹா. என்ன சொல்லுவீங்க? சஹா. ராமஹா. சொல்லுங்க. கிருஷ்ணர் கிடையாது, அவர் ராமர் சொல்லுவீங்களா இல்லையா? எஸ் எஸ் எஸ். ஆமாவா இல்லையா? அப்போ அந்த இடத்துல சஹான்றதுக்கு என்ன மீனிங்? அவர். அங்கே தூரக்க இருக்கிறது. கிட்டக்க இருக்கிறது இல்ல, தூரக்க இருக்கு. அது கிட்டக்கையா தூரக்கமான்றது வந்து நம்ம அந்த சப்தத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சரியா? நான் கேக்குறது சஹா ராமஹா அப்படின்ற அந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? அவர் ராமர். அவர் ராமர். ஓகேவா? அப்போ ஓகே. சஹா அப்படின்ற வேர்டுக்கு
அவர் அப்படின்ற மீனிங் வரதா இல்லையா? ஆமா. வருது. வருது. ஓகேவா? சோ ஓகே ஓகே. சஹான்னு நான் எழுதினா 3 மீனிங் வரப்போகுது. என்னென்ன மீனிங் வரப்போகுது? அவன் அவர் அவன் அவர் அது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி ஒரு கொஸ்டின் பண்ணார், சுவாமி தத்துன்னு தான் ஒண்ணு இருக்கே, தத்துன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா. ஆமா அந்த தத்துக்கு வந்து அதுன்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப எதுக்கு அன்னெசரியா இந்த சஹா வேற இருக்கு, அதுக்கும் அதுன்னு ஒரு பொருள் இருக்குன்றீங்க, தத்துன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கும் அதுன்னு ஒரு பொருள் இருக்கு, இது இல்லாம சாணு ஒண்ணு வரப்போறது நடுவுல, அதுக்கு வந்து அவள் அவர் அதுன்னு வேற சொல்ல போறீங்க, அதுலயும் ஒரு அதுன்னு ஒண்ணு இருக்கு, எந்த அதை தான் நான் எடுத்துக்கிறது? கேள்வி வருமா வராதா? வரும். புரியுறதா? புரியுது. சரி, இது எதை வச்சு நம்ம இதை பிரிக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஷ்பம், புஷ்பம்னா என்னது? பூ. ஆலாண்டு. ஃப்ளவர் அந்த கார்லேண்டா? ஃப்ளவர். புஷ்பம் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் ஒரு 10 அடி தள்ளி இருக்கு சுவாமி. அப்போ அது புஷ்பம் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும், அது பூ அப்படின்னு சொல்லி ஆகணும். சம்ஸ்கிருதத்தை சொல்லணும்னு பாக்குறேன், அதுன்னு நான் சொல்லி ஆகணும். எதை யூஸ் பண்றது? என்ன ஜெண்டர்ல இருக்கு? புஷ்பமா? அப்ப அந்த இடத்துல வந்து சஹா புஷ்பம்னு எழுதிடலாமா? இல்ல, தத்து புஷ்பம். புஷ்பம். ஏன் சரி, இப்போ ரகுநாதன் சுவாமி சொன்னார் தத்து புஷ்பம்னு சொல்லிட்டார், நானும் என்ன பண்ணிட்டேன், பேப்பரை டிக் பண்ணிட்டேன், 100 out of 100 போட்டுட்டேன். அவன் பக்கத்துல இன்னொருத்தர் வந்தார், 100 out of 100 போட்டுட்டீரு, ரகுநாதன் சுவாமி கிட்ட ஏன் சொன்னேன்னு கேட்டீங்களான்னு கேக்குறேன். நான் இப்ப கேக்குறேன், ரகுநாதன் சுவாமி எதனால தத்து புஷ்பம்னு சொன்னீர்னு கேக்குறேன். அதே கேள்விதான் எனக்கும். இப்போ சக ராமர் அப்படின்னா ராமர் அப்படின்னு இல்ல, சொல்றோம். அது நபுன்ஸ் இதுல இருக்க இம்முன்ல இந்த இதுல வந்தானாக்கா நபுன்சக லிங்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்றேன். சி, இப்ப ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு அந்த கேள்வி வந்துதா, ரகுநாதன் சுவாமி சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டேன்னா, ஆனா அதுக்கு என்ன உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாத்பரியம், ஏன் தத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, the word தத் belongs to neuter gender, நபும்சகலிங்கம். புரியுதா? ஓகே. the word புஷ்பம் belongs to the same neuter gender, நபும்சகலிங்கம். புரியுறதா? புரியுது. புல்லிங்கங்களை வந்தா சக யூஸ் பண்ணணுமா சார்? அவ்வளவுதான். இப்ப நான் 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த 3 எக்ஸாம்பிள் இங்க எழுதும் போது நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதட்டுமா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், சஹா தண்ட தீபகான்னு எழுதும். ஓகேவா? சஹா தண்ட தீபகான்னு எழுதும். அடுத்தது என்ன எழுதுறேன், சஹா மாலா அப்படின்னு எழுதும். ஒரு நிமிஷம், சஹான்னு எழுதுறது சான்னு எழுதும், சா மாலான்னு எழுதும். ஓகேவா? அடுத்தது என்ன எழுதுறேன், தத்து புஷ்பம்னு எழுதும். சரியா? இப்ப இது 3 தெரியறதா உங்களுக்கு? புரிஞ்சது. ஸ்ரீலிங்கம், நபும்சலிங்கம். அது இப்போ அது டியூப்லைட், ஆமாவா? அது டியூப்லைட்டா? அங்க ஒரு டியூப்லைட் இருக்கா? ஆமாவா? சரி, அது டியூப்லைட்னு சொல்லும் போது நான் சஹாவை எடுத்துக்கிறேன். எதனால எடுத்துனேன்? விசர்க்கம் வர்றதுனால புல்லிங்காகாது. தண்ட தீபகான்ற வேர்டு புல்லிங்கம்ன்றதுனால, தண்ட தீபகான்ற வேர்டு ஆண்பால் வார்த்தையா இருக்கிறதுனால, சுவாமி டியூப்லைட்டுக்கும் ஆண்பாலுக்கும் சம்பந்தம் உண்டு, ஆனா சம்ஸ்கிருத சம்பந்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது கிளியரா சொல்லிடும், சுவாமி அது டியூப்லைட்டா இல்ல வந்து அது ஒரு இலையா இல்ல வந்து சப்தத்தை வச்சுதான் டிசைட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அது சப்தத்தை தான் பார்க்கும். சப்தத்தை பார்க்கும்போது விசர்க்கத்தோட வந்து நிக்கிறது, அது மேஸ்குலின் ஜெண்டர் தான். புரியுறதா? ராம சப்தம் மாதிரி தான் அதையும் சொல்லி ஆகணும். தண்ட தீபஹா, தண்ட தீபௌ, தண்ட தீபாஹா, இப்படிதான் சொல்லி ஆகணும். புரியுறதா? அப்போ சஹ தண்ட தீபஹா, அது டியூப்லைட் சொல்லியாச்சு. ஓகேவா? ஒண்ணு முடிஞ்சுதா? ரெண்டாவது சா மாலா. சா மாலா அப்படின்னு எழுதின உடனே மாலான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மாலை, மாலை, கார்லாண்ட். சரி, இப்ப கார்லாண்ட் நான் எழுதின உடனே, கார்லாண்ட் எழுதின உடனே சான்னு எழுதணும், அது மாலைன்ற மீனிங் வந்துருதா இல்லையா? ஆமா. அப்ப சா அப்படின்றதுக்கும் ஒரு மீனிங் என்னது?
அது. அது. புரியுறதா? ஓ. புரியுதுங்க. சரி, நான் இங்க ஏன் சா எடுத்துக்கணும்? ஸ்ரீலிங்கம்ங்கறனால. மாலான்ற வேர்டு ஸ்ரீலிங்கமா இருக்கப்பட்டபடியால, ஃபெமினின் ஜெண்டரா இருக்கப்பட்டபடியால நான் என்ன பண்றேன்? சா அந்த ப்ரொனவுனை எடுத்துக்கிறேன். புரியுறதா? மூணாவது புஷ்பம், தத்து புஷ்பம்னு சொல்றேன். சரி, தத்து புஷ்பம்னு ஏன் சொல்லணும்? சஹா புஷ்பம்னு சொல்லக்கூடாதா? சா புஷ்பம்னு சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாது. எதனால முடியாது? நபும்சலிங்கம். நியூட்ரல் ஜெண்டர் இம்முன்னு முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது சம்ஸ்கிருதம் என்ன பண்ணும்? ஏப்பா எல்லாம் கரெக்டு தான். சஹாக்கும் அதுன்னு ஒரு மீனிங் இருக்கு, சாக்கும் அதுன்னு ஒரு மீனிங் இருக்கு. நீ சா புஷ்பம் சஹா புஷ்பம்னு போடணும்னு நினைக்கலாம், ஆனா போட முடியாது. எதனால? புஷ்பம் அப்படின்ற அந்த சப்தமானது நபும்சகலிங்கமாகப்பட்டபடியால அதுக்கு நீ சொல்லக்கூடிய ப்ரொனவுன் கூட நபும்சகலிங்கமா தான் போட்டாகணும். சொல்லுமா சொல்லாதா? கரெக்ட். அப்ப சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? எனக்கு சஹனா அதுன்னு ஒரு மீனிங் இருந்தாலும், சா அப்படின்னா அதுன்ற ஒரு மீனிங் இருந்தாலும் நான் தத்தை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நபும்சகலிங்கமாட்டபடியால. புரியுறதா? தத்துன்றதும் நபும்சகலிங்கம், புஷ்பமும் நபும்சகலிங்கம், சா ஸ்ரீலிங்கம், மாலா ஸ்ரீலிங்கம், சஹா புல்லிங்கம், தண்ட தீபகா புல்லிங்கம். புரிஞ்சுதா? இதுல யாருக்கு டவுட் இருக்கு? நீங்க வந்து நான் சொன்னேன்றதுக்காக புரிஞ்சதுன்னு சொல்ல வேண்டாம். நிஜமாவே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா புரிஞ்சு சொல்லலாம். இல்லன்னா இது வந்து நீங்க இன்னொரு அந்த முன்னாடி ஒண்ணு அயம் தண்ட தீபகான்னு எழுத முடியாதா? நன்னா எழுதலாம். ஆனா தானே அயம் தண்ட தீபகான்னு எழுதலாம் சுவாமி, தப்பே கிடையாது. ஆனா அந்த டியூப் லைட் எங்க இருக்கணும்? பக்கத்துல இருக்கணும். அவ்வளவுதான். அதே டியூப் லைட் தூரமா இருக்கிறதுனால நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இதே இடத்துல இந்த சஹா அப்படின்ற வார்த்தையை எடுத்து அயம்னு எழுதலாம். இங்க சா அப்படின்ற வார்த்தையை எடுத்து இயம்னு எழுதலாம். இங்க தத்துன்ற வார்த்தையை எடுத்துட்டு இதம்னு எழுத முடியும். புரியுதா? ஆனா எங்க நீங்க கவனிக்கணும் அப்படின்னா, அந்த டியூப் லைட் நியரர் டு யூவா இல்லைன்னா ஃபார் யூவா. அதே மாதிரி ரெண்டாவது போர்டும் இஎம் மாலா எழுதிக்கலாம் இல்லையா? நன்னா எழுதிக்கலாம். அந்த பூ மாலை உங்க பக்கத்திலேயே இருக்குன்னா இஎம் மாலான்னு எழுதிக்கலாம். இப்ப புரியுது. புரியுறதா?